சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு கண்மணிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வாராரு. ஆளும் பார்த்தா நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கையில ஒரு கிஃப்டோட வாராரு. மாப்பிள்ளை வரதை பார்த்ததும் சேதுல இருந்து ராஜாங்கம், அப்பத்தா, மோகனா, ஈஸ்வரின்னு எல்லாரும் மாப்பிள்ளை வாங்க வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லை இந்த பக்கமா வந்தேன், அப்படியே கண்மணியை பார்த்துட்டு போகலாம்னு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். கண்மணி கிட்ட பேசவும் இல்லையா, அதான் கண்மணியோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அப்படியே சின்னதா ஒரு கிஃப்ட் கண்மணிக்கு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரியே மாப்பிள்ளை சொல்றாரு. இதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்பி வாங்க உட்காருங்க, டீயா காஃபியா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்லவும், என்ன வீட்டுக்கு தடவை வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடலன்னா எப்படி, மலரு காஃபி நல்லா போட்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், மலரும் பார்த்தா காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கண்மணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நந்தகுமார் கேட்கவும், கண்மணி தானே, அவள் ரூம்ல இருக்கா, இந்தா நான் அவளை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா கண்மணியை கூப்பிடவும், இல்லை இல்லை நானே அவங்கள ரூம்ல போய் பார்க்குறேனே, அவங்களுக்கு எதுக்கு வேண்டாத சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்லவும், சே மாப்பிள்ளை கண்மணி மேலே எம்பூட்டு அக்கறையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ராஜாங்கத்துக்கு பார்த்தா கொஞ்சம் நெருடலா இருக்கு. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை ரூமுக்கு போறாரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ராஜாங்கம் ஒரு மாதிரியா அமைதியா இருக்கவும், என்ன மாமா சரின்னு சொல்லுங்க, 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப மாப்பிள்ளை கண்மணி ரூமுக்கு போய் பார்க்கறதுக்கு நீங்க எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க, மாப்பிள்ளை தான் சொன்னார்ல கண்மணிக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது, அவ மாடிப்படியில இருந்து கீழே இறங்கி வரணும், அதுக்காகத்தான் இவர் போய் பார்க்க போறேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அது ஒண்ணும் இல்ல மாமா, இந்த கிஃப்டை கொடுக்க தான் போறேன், போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் சொல்லவும், சரி சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. இங்க பார்த்தா மாப்பிள்ளை வேகமா கண்மணி ரூமுக்கு போகவும் அங்க கண்மணியை பார்த்தா ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துருக்காங்க. உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நந்தகுமார் கேட்கவும், யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. நான் தான் நந்தகுமார் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்லவும், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கூப்பிடுறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்கவும், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், இந்தாங்கங்க உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்தா அந்த கிஃப்டை கையில கொடுக்கவும் கண்மணி வாங்காமலே நிற்கிறாங்க. என்னங்க நான் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்கவும், சரின்னு சொல்லிட்டு கண்மணியும் பார்த்தா கிஃப்டை வாங்குறாங்க. வாங்கி அது ஒரு ஓரமா வச்சுட்டு கண்மணி மாப்பிள்ளைய பார்க்குறாங்க. அவரை பார்த்தா கண்மணிய மேலையும் கீழேயும் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை கண்மணி பார்த்துட்டு, என்ன இவன் இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், பார்வையே சரியில்லையே, ச்சே இப்படியா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தா ரொம்ப கேவலமா பார்க்கவும் கண்மணிக்கு மாப்பிள்ளையோட பிஹேவியர் எதுவுமே பிடிக்கல. இப்படி எல்லாமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்மணி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்டு, ஆறுமுகம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க கண்மணி ரூம்ல கொடுத்துரு, மாப்பிள்ளையும் கண்மணியும் இதை சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க, கல்யாணம் ஆக போறவங்க ஏதாவது மனசு விட்டு பேசுவாங்க, போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஆறுமுகம் பார்த்தா மனசே இல்லாம அதெல்லாம் எடுத்துட்டு கண்மணி ரூமுக்கு போறாரு. கண்மணி ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஜன்னல் கிட்டேயே ஆறுமுகம் நின்றுடுறாரு. அப்பந்தான் பார்த்தா, சரிங்க உங்க கூட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் கேட்கவும், எதுக்கு எதுக்கு இப்போ போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பதறுறாங்க. இல்லைங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் காட்டுறதுக்கு, அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க,
உன்னோட வருங்கால ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் பார்க்க ரொம்ப அழகா லட்சணமாக மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க, என் கூட சேர்ந்து ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் கேட்கவும், இங்கே பார்த்தா கண்மணி எவ்வளவோ மறுத்து பார்க்குறாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் கேட்கவும், இதை பார்த்தா ஜன்னல் வழியா ஆறுமுகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நந்தகுமாரும் விடாம கேட்கவும் கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்மணி பக்கத்தில் நின்று நந்தகுமார் ஃபோட்டோ எடுக்கிற சாக்கில் கண்மணியோட இடுப்பில் பார்த்தா கையை வச்சு கிள்ளிடுறாரு. இதை பார்த்துட்டு கண்மணிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. சி நாயே கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நந்தகுமார் கணத்தில் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. ஏய் எதுக்கு இப்போ என்ன நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் கேட்கவும், என்ன வேலை பார்க்குற, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இடுப்பில் கை வச்சு கிளுற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நந்தகுமாரை திட்டவும், இதை பார்த்துட்டு ஆறுமுகத்துக்கும் பார்த்தா பயங்கரமாக கோவம் வருது. எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ என்ன தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் கேட்கவும், என்ன தப்பாக நடந்துக்கிட்டியா, கல்யாணமே இன்னும் ஆகலை, அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிடுவியா, ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அவன் மேலே நீ கை வைக்கலாமா, நீ என்ன வேலை பார்த்துருக்க, இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சின்னு வை, உன்னை தொலைச்சி போட்டுருவாரு தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கத்தவும், ஏய் ஏய் என்னடி ரொம்ப கத்திக்கிட்டு இருக்க, நானும் ரொம்ப பொறுமையா, சரி பாவமே கால் வேற நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா உங்ககிட்ட நடந்துக்கிட்டா, நீ என்னடானா ரொம்ப கத்திக்கிட்டே இருக்க, என்னடி இப்போ என்ன தப்பாக நடந்து போச்சு, இன்னும் 4 நாளில் நமக்கு கல்யாணம் தானே, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்துச்சுன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்தா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசவும், இதை ஆறுமுகம் பார்த்துட்டு, இவன் என்ன இவ்வளவு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான், இவன் பேசுகிறத பார்த்தா இவன் நல்லவன் மாதிரியே தெரியலையே, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறானா, அந்த அளவுக்கு கேடு கட்டவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிரு, இங்கே நடந்ததை மட்டும் எங்கள் வீட்டில் சொன்னேன்னு வை, இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கத்தவும், இங்கே பாருடி, இங்கே நடந்ததை நீ வீட்டில் இருக்கிற யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, 4 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னமோ இத்துணூண்டு இடுப்பில் கை வச்சதுக்கு ரொம்ப சும்மா துள்ளிக்கிட்டு இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை போகவும், சே இவன் என்ன இப்படி நடந்துக்கிறான், இவனையா கல்யாணம் பண்ண போகிறான், இவனை கல்யாணம் பண்ணவே கூடாது, எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினைக்கிறாங்க. அப்பந்தான் பார்த்தா மாப்பிள்ளை வெளியே வரவும் ஆறுமுகம் உள்ளே வராரு. என்ன சார் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்லவும், உங்களுக்காகத்தான் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் பார்த்தா வெளியே வேகமாக வந்துடுறாரு. என்ன மாப்பிள்ளை கண்மணிக்கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், பேசிட்டீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்லவும், இங்கே பார்த்தா நந்தகுமார் வரும்போது இருந்த முகமும் போகும்போது இருந்த முகமும் மொத்தமாக மாறி போயிருக்கவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா சந்தேகம் வந்துடுது. சரிங்க மாமா, சரிங்க அத்தை, சரிங்க சேது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நந்தகுமார் கிளம்பி போயிடுறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு வேகமாக கண்மணியோட ரூமுக்கு வராங்க. அங்கே பார்த்தா கண்மணி அழுதுகிட்டு இருக்கவும், ஏய் கண்மணி எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சித்தி இப்போ வந்தவர் இருக்காரே அவரோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, அவர் நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், ஏன் கண்மணி என்னாச்சு, அப்படி என்ன தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அவர் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், தப்பாக நடந்துக்கிறாருன்னா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அவர் என்னோட அனுமதி இல்லாமலேயே என் மேலே எல்லாம் தேவையில்லாமல் கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தா மறைமுகமாக சொல்லவும், அவ்வளவுதானா, இதுக்கா அழுதுகிட்டு இருக்க, 4 நாளில் கல்யாணம், நீ வருங்கால பொண்டாட்டி தானே அப்படிங்கிற உரிமையில் அவர் உங்ககிட்ட பழகி இருப்பார், உன்னை பிடிச்சிருக்கிறதுனால தானே அப்படி நடந்துக்கிட்டாரு, அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்க, சரி சரி இதெல்லாம் வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத, மற்றவங்க மனசும் சங்கடப்படும், நீ வீட்டில் யாருக்கிட்ட இதை சொன்னாலும் அதை யாரும் தப்பாக எடுத்துக்கிட மாட்டாங்க, 2-3 நாளில் கல்யாணம், கல்யாண பத்திரிக்கை அடித்தாச்சு,
தாலிக்கும் செய்ய கொடுத்தாச்சு, எல்லா வேலையும் ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போய் இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளைத்தனமா, கண்ணத்தோட முதல்ல கண்ணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இவங்க என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. கண்மணியும் பார்த்தா சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. 2-3 நாளில் கல்யாணம் கண்மணி, வருங்கால கணவர் தானே அவரு, அதனால அந்த பையன் கொஞ்சம் உங்ககிட்ட அப்படி இப்படின்னு நடந்திருக்கலாம். இதை போய் தப்பாக எடுத்துக்கிடாத. அந்த பையன் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தவன், அது அங்கெல்லாம் ரொம்ப சகஜம். அந்த கண்ணோட்டத்தை அந்த பையன் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கலாம். அது நமக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால உனக்கு தப்பாக தெரியலாம். சரியா, இதை ஒன்றும் பெருசுப்படுத்தாத. மற்றபடி அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்தான். மனசுக்குள்ளே எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. சரியா, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே கண்மணி வந்துட்டு மாப்பிள்ளை தப்பே பண்ணியிருந்தாலும் ஈஸ்வரி சித்தி அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க.